குற்ற உணர்ச்சி இல்லை. கனவுலகில் ஆட்சி செய்கிறாரா விஜயை சீண்டிய வைகோ? தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் கரூர் சம்பவத்தில் 41 பேரின் உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். நவம்பர் 5 அன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தனது முதல் பொது உரையை நிகழ்த்தினார். இது கரூர் சம்பவத்திற்கு பின் 38 நாட்களுக்கு பின் அவரது முதல் முக்கிய பேச்சாக அமைந்தது. கூட்டத்தில் விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிடும் என அறிவித்தார். விஜய் தனது உரையில், கரூர் சம்பவத்தால் நாங்கள் அளவிட முடியாத வழியில் இருக்கிறோம். அப்போது நாங்கள் அமைதியாக இருந்தபோது அரசு நம்மை சொல்ல முடியாத வெறுப்பு அவதூறு செய்தது. உச்சநீதிமன்றத்தில் கூட இது விவாதிக்கப்பட்டது என்று கூறினார். அவர் கூட்டத்தின் போது அரசு அனுமதிகளை தாமதப்படுத்தி பொதுக்கூட்டங்களை தடுத்ததாகவும், கரூரில் மட்டும் இத்தகைய சம்பவம் ஏற்பட்டதற்கு அரசின் பொறுப்பு உள்ளது என்றும் வாதிட்டார். அது மட்டுமின்றி 2026 தேர்தலில் திமுகவுடன் நேரடி போராகும் என அவர் சவால் விடுத்தார். கூட்டத்தில் 12 தீர்வுகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் இந்த உரைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கடும் விமர்சனம் தெரிவித்தனர். இந்த வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விஜயின் பேச்சை கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். வைகோ, பொதுவாழ்வில் ஆத்திச்சூடி கூட அறியாதவர் விஜய். கரூர் துயரத்திற்கு முழு காரணமான அவர் பொறுப்பற்று திசை திருப்புகிறார். ஆட்சிக்கு வந்துவிட்டதைப் போல கனவுலகத்தில் திளைக்கிறார். காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார். ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறார். அவரது நம்பிக்கை கனவுகள் காணல் நீராகிவிடும் என்று விஜயை ஏசினார். வைகோ தனது அறிக்கையில், கரூரில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரம் தாழ்ந்த முறையில் திசை திருப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். அவர் கரூர் சம்பவத்தில் விஜயின் கட்சியினர் பொறுப்பற்று செயல்பட்டதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உண்மையான ஆதங்கம் இல்லாமல் அரசியல் செய்கிறதாகவும் விமர்சித்தார். இனிமேல் இதுபோன்ற அரசியல் நாகரிகமின்றி பேசக்கூடாது என்று வைகோ விஜயை அறிவுறுத்தினார்.